சத்தமாக சுவாமி பின்னாடி இருந்து கத்துனா, ஏய் சொன்னல படிக்காத அப்படின்னு. இந்த சமோசா நான் சாப்பிடக்கூடாதுன்னு சமோசாவில் பிரச்சனை இல்லை, எனக்கு அது பிரச்சனை. நீங்கள் இப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறீங்க. நான் ஒரு விதையை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சுவாமிகிட்ட என்ன நெருக்கமாக நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இல்லை என்கிட்ட சுவாமிகிட்ட இருந்து வந்து தூரமாக போகிற மாதிரி இருக்கா? நல்ல பேர் வாங்கணுன்றது முக்கியம். ஆனால் நல்லவங்க கிட்ட நல்ல கிட்ட ஒரு தூரம் அவருக்கு பாத சேவா பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு டவுட் வருது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீட்சை எடுத்துப்போம் சாதகா, இது சுவாமி தீட்சை எடுக்கிறாரு. நல்லவனா இருந்தீங்கன்னா பேட் கம்பெனி வில் அவாய்ட் யூ. இப்போ தான் பேசும்போது அப்படி சொன்னார். இது வந்து உங்களோட நேரோ மைண்டட்னஸை காட்டுது. சுவாமி சொன்னார், என்னோட ஃபோல்டு இல்லாதது எது? வாட் இஸ் நாட் மை ஃபோல்ட்? இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. அப்போ சுவாமி சொல்கிறாரு, ரிமெம்பர் ஐ எம் சனாதனா கம் எஸ் நூத்தனா. ஓ சனாதனம், எப்போவுமே சனாதனமாக இருக்கிறது. நான் வந்து ஸோ என்ன பேர் சொன்னாலும் வாட் எவர் யூ வர்ஷிப், வாட் எவர் ரிலிஜன் யூ ஃபாலோ, யூ பிலாங் டு மீ. அண்ட் இது வந்து இன்னும் எம்ஃபாட்டிக்காக ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சில இன்சிடென்ட்ஸ்லாம் நமக்கு தெரிய வருது. எந்த நாடுன்னு தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லலாம். ஏதோ ஒரு நாட்டில் சேவை பண்ணுறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டீஸ் அங்கே போகிறாங்க. நம்ம சாய் ஆர்கனைசேஷன்லேருந்து போகிறாங்க. அங்கே போய் அவங்க அங்கே என்னமோ ஃபுட் பேக்கெட்டோ என்னமோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அதோடு சேர்ந்து அவங்க, ஏன்னா இது வேறு நாடு, அவங்க கஸ்டம்ஸே வேறு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சுவாமியோட ஃபோட்டோ காமிச்சு, இவரோட வழிகாட்டுதல் பேரில் தான் நாங்கள் இங்கே வந்து பண்ணிருக்கோம், இவரோட ஃபோட்டோ நாங்கள் வச்சுருக்கோம், உங்களுக்கு நீங்கள் எடுத்துப்பீங்கன்னா எடுத்துக்கோங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த உடனே, இவர் போன வாரம்லாம் கூட வந்தார் இங்கே. அதாவது நம்ம சுவாமி, நீங்கள் ஆஃப்ரிக்கான்னு சொன்னது வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போனார், அதுவும் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு போனார் தான் தெரியும். இங்கே போன வாரம் தானே உஸ்பெகிஸ்தானா, அந்த ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ நடக்கிற ஒரு சேவா அவங்க போகிறாங்க. தட் பர்சன். ஸோ அகில மாணவர்களுக்கும் ஆனந்த மனோகூர்ச்சின்றது. அந்த லேடி வந்து வந்திருக்காரு, நாங்கள் பார்த்துருக்கோமே, இவர் தான் நாங்களாம் வழிபடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு இந்த ஒரு டீனேஜ் பாய் வந்து அந்த படத்தை பார்த்தது, முந்தின நாள் தானே வந்து எங்களோட ஃபுட்பால் விளையாடினாரு. ஆனந்த மனோகூர்ச்சி. ஐ ரிமெம்பர் ஆனந்த மனோகூர்ச்சினா பிருந்தாவனில் ஐ திங்க் 1996 வேர்ல்ட் கப் மேட்ச், இந்தியன் வேர்ல்ட் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடந்துருக்கு. அப்போது இந்தியன் சப்கான்டினென்டல் தான் நடக்குது. சுவாமி யூஸ் டு ஸ்பீக் டெய்லி. அன்னைக்கு மேட்சை பற்றி சொல்லுவார். அதாவது மேட்ச் ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கோம், நம்ம பஜனுக்கு கிளம்பி வந்துடுவோம். உள்ளே வந்த உடனே சுவாமி கமெண்ட்ரி என்ன நடக்கிறது. அண்ட் சுவாமி வாஸ் டெல்லிங் அஸ், ஐ திங்க் நீங்களும் இருந்தீங்க, ஸ்ரீலங்கா வில் வின் முன்னாடியே சொல்லிட்டார். ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுற சூழ்நிலை. அப்போது பஜனுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பி வந்தாச்சு. அந்த மேட்ச்சில் இந்தியா வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்குது. அப்போது சுவாமி உள்ள த்ரையில் பேசிட்டு இருக்கும்போது, నా ఉద్దేశంలో ఇండియా గెలిస్తే బాగుండదు, ఇండియా విన్ பண்ணா நல்லது இல்லை, ஏன்னா இதில் வின் பண்ணால் அடுத்தது தே ஹேவ் டு கோ டு கராச்சியோ ராவல்பிண்டியோ எங்கேயோ போகணும், அங்கே செக்யூரிட்டி இஷ்யூ உங்களுக்கு. அன்னைக்கு மேட்ச் வந்து சுவாமி இப்படி தானே சொல்கிறாரு அப்படின்னு நினச்சா அந்த மேட்ச் வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். இன்னொரு ஐ திங்க் உங்கள் பேட்சில் தான் ஒரு 3 brothers, 3 of your classmates, அவங்க தேவர் ஸோ கிரேசி அபவுட் கிரிக்கெட். ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துட்டுருக்கு இங்கே. அப்போ பிருந்தாவன்லேருந்து வி ஹட் கம் டு பர்த்தி. அவங்க 3 பேருமே அன்றைக்கி மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணணும்னு சுவாமிக்கு லெட்டர் எழுதி 3 கார்னரில் உட்காந்துருந்தாங்க, 3 கார்னரில். அண்ட் திஸ் வாஸ் சுவாமி தர்ஷனுக்கு வந்துட்டு இன்டர்வியூ ரூம்குள்ளே போயாச்சு. திருப்பி 5-5:15 சுவாமி யூஸ் டு கம் அந்த ஃப்ளூட் ஆரம்பிக்கிற சமயத்தில். அப்படி நடந்து வந்து
அந்த 3 பேர்கிட்ட மாத்திரம் லெட்டர் வாங்கினாராம். அவங்க வந்து பயங்கர சந்தோஷம், இந்தியா வின் பண்ணிடும்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா லாஸ் த மேட்ச். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ மீன் அவங்களுக்கு தேவையான லெசனை சுவாமி அன்னைக்கு கொடுத்துருப்பார். ஆனந்த மனங்கூர்ச்சின்னா கிரிக்கெட் சொல்லி தரதும், அண்ட் அதே 96 பீரியட்ல தான் ஐ திங்க் டாலி த ஷீப் க்ளோனிங் நடந்தது. கரெக்ட். அன்னைக்கு க்ளோன் நடக்கிறத பற்றி வாட் இஸ் க்ளோனிங்னு சுவாமி த்ரை செஷன்ல சொல்றாரு. உங்களோட பயோசயின்ஸ் டீச்சர்ஸ் கூட தெரியாது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்றார் சுவாமி. அண்ட் ப்ரொஃபஸர் சம்பத் அவர் வந்து ஒரு நாள் 3 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஒரு சேட்டலைட் லான்ச் ஆயிருக்கு. சுவாமி வந்து உட்காந்த உடனே திரையில் சுவாமி ஏமி சமாச்சாரம்னு கேட்டோடனே அவர் ரொம்ப சந்தோஷமா, சுவாமி இந்தியா ஹஸ் கிராஸ்ட் ஒன் மோர் மைல் ஸ்டோன் இன் ஸ்பேஸ் ரிசர்ச்னோடனே அவர்கிட்ட சுவாமி நேஷ்னல் ரிமோட் சென்சிங் ஏஜென்சி, ரிமோட் சென்சிங்னா என்னன்றத சுவாமி ஸ்பீக்கிங். ஸோ ஐ மீன் அவங்களுக்கு அவர் ஹீ இஸ் அ சயின்டிஸ்ட், அவருக்கு பிடிச்ச இதில் சுவாமி வாஸ் கன்வேயிங். And all this Swami did it himself. See, that's அவங்க வந்து ஃபுட்பால் விளையாடுறாரு, அங்கே போகிறாருன்னா சேவா பண்ண மட்டும் சொல்லலை சுவாமி. He is doing it. Only a good kinkara can be shankaraன்னு சுவாமி சொல்லுவார். அது மெசேஜ் ஆக்சுவலி ரக்ஷிஞ்சு சொண்டுட்டே இல்லை எத்தனையோ ஐ மீன் நம்ம எல்லாமே கேட்டிருப்போம். இந்த கீதா மோகன் ராம் ஆண்டி சொல்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ். யாரோ ஒரு லேடி கிளீனிங் லேடிக்கு அவங்களோட டாட்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம் அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக சொல்லலை. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவங்க திருப்பி வந்துட்டு அவங்க கிட்ட சுவாமி கேட்டாராம், இந்த குழந்தை இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சுவாமி அப்டேட் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க பார்க்கல பிள்ளை பாகவன். ஸோ அப்போ வந்து இந்த கீதா மோகன் ராமன்றவங்க கேட்குறாங்களா சுவாமி கிட்ட, சுவாமி டிவோட்டி கூட இல்லை அவங்க, ஷி வாஸ் ப்ரேயிங் டு ஜீசஸ். ஸோ சுவாமியோட வந்து ரொம்ப கேஷுவலாக சொன்னாரா, பேரைத்தே ஏமி அப்படின்னா, என்ன பேராக இருந்தால் என்ன, கூப்பிடுறது என்ன தானே, இவ்வளோ ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் வேயா சுவாமி சொன்னார். ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அவர் வந்து ஹி யூஸ் டு பி வெரி க்ளோஸ் டு சுவாமி. நம்ம பேசும்போது பேச்சு வழக்கில் என்ன சொல்லிடுறோன்னா, சார் எங்கள் ஏரியாவில் நான் டிவோட்டிஸ் நிறைய பேர். அவர் வந்து சுவாமிக்கு அந்த வேர்ட் பிடிக்காதுப்பா, நான் மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வேணா சொல்லு, அவங்க டிவோட்டியா இல்லையான்றது நம்ம we are not anyone to judge. சுவாமியே பிரித்து பார்க்க மாட்டார். அதுதான் அகிலமான உலகம் அகைன் கம்ஸ் தேர். சுவாமியை டோல் ஒரு டிவோட்டி வீட்டில் என்னமோ ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமோ என்னமோ இருந்திருக்கு. அது அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். யாரையோ கூப்பிட்ருக்காங்க பக்கத்தில் இருக்க இந்த ஹேண்டி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து என்னமோ ஃபிக்ஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஷாக், ரொம்ப மோசமான எலக்ட்ரிக் ஷாக் வந்து he collapsed. ஸோ பார்த்தா பல்ஸ் இஸ் ஃபாலோயிங் அண்ட் they thought they're not going to be able to revive him. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வீட்டிலேருந்து விபூதி எடுத்து வைக்கிறாங்க. அவர் முடிச்சுட்டு அவர் வந்து சுவாமி படத்தை பார்த்துட்டு இவர் வந்தார், இவர் தான் வந்து என்ன ரிவைவ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த விஷயத்த அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் வந்து சுவாமி கிட்ட வந்து சொல்கிறாரு, சுவாமி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது சுவாமி, he had your vision அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி ஒரு டிவோட்டி கூட இல்லை சுவாமி அப்படின்னு. ஸோ சுவாமி கேட்டார், நீ எப்போத்துலேருந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலையில் இருக்கு? ஆமாம், ஏன்னா அதுக்கப்புறமா லெட்டரில் சுவாமி டிவோட்டியோட டெஃபினேஷன் சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் இது நம்ம முன்னாடி நடந்த விஷயம் நிறைய இது மாதிரி இருக்குது. அப்போ இதெல்லாம் டவுட் வரும், இதெல்லாம் வந்து சுவாமி ஃபிசிக்கலாக இருக்கும்போது தான் நடந்திருக்கா இல்லை அதுக்கப்புறமா. ரீசெண்டாக ஒரு விஷயம் ரொம்ப கேள்விப்பட்டேன், அகில மாணவர்களுக்குன்னு சுவாமி சொல்கிறாரு. அது டிவோட்டி நான் டிவோட்டிங்கிற கிளாஸிஃபிகேஷனை சுவாமி வச்சுக்கல. தெரிஞ்சவர் என்னோட கிளாஸ்மேட், சுவாமி ஸ்டூடெண்ட் தான் அவர் வந்து அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு, ஒரு கசின் பிரதர், அவரோட உறவுக்காரருக்கு வந்து கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தார் உதவினா லோன் மாதிரி. இந்த அவர் வாங்கின அந்த கசின் பிரதர் வந்து நிறைய நாளாக திருப்பி கொடுக்கல. அப்போது ஒரு நாளைக்கு வந்து இவர் கூப்பிட்டு கேட்டிருக்காருப்பா, அது சின்ன அமௌண்ட் இல்லை, நீ வந்து கொஞ்சம் திருப்பி கொடு. உடனே அவர் வந்து இல்லை திடீர்னு கேட்டால் நான் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா இவருக்கு பணம் தேவை. சொல்லிருக்காரு, இல்லைப்பா எனக்கும் தேவை இல்லையா, நீ வந்து கொடுக்கணும். சரி நான் பார்க்கட்டும்னா அவர் வந்து அப்படியே வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் எண்ட் ஆயிருக்கு. அன்னைக்கு நைட்டு வந்து இந்த ஸ்டூடெண்ட் யார் வந்து கேட்டாரோ, அவரோட கசனை கூப்பிட்டு இந்த கடன் கொடுத்துருக்காருல, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரீம். இந்த கனவுல வந்து சுவாமி வராரு. எங்கே வராருன்னா, கொடைக்கானலில் சாய் ஸ்ருதியில் சுவாமியோட மந்திரத்தில் வந்து இவர் உட்காந்துருக்காரு. சுவாமி அங்கே வராரு. அது இந்த டீட்டெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாய் ஸ்ருதியில் வராரு, சாமி வராரு. சாமி வந்துட்டு சொல்கிறாரு, உன்னோட கசின் கிட்ட நீ கடன் கொடுத்துருக்கல, நீ பணம் திருப்பி கேட்டல, இப்போ வேண்டாம், நீ வந்து அவன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கான் ஃபினான்ஷியலி, நீ இப்போ திருப்பி கேட்காது. அப்போ உடனே வந்து இல்லை சுவாமி ஓகேன்னு சொல்லிட்டான்.
அப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே எடுத்தோடனே இதெல்லாம் ஏன்னா அந்த கசின் பிரதர் இருந்தது சுவாமி டிவோட்டி எல்லாம் இல்லை. நம்ம இதில் சுவாமி டிவோட்டி இல்லை, கோட் அண்ட் கோட் சுவாமி டிவோட்டி இல்லை. அப்போ அந்த கான்டெக்ட்லாம் சொல்லாமல் கூப்பிட்டு, இல்லை நான் வந்து நேற்று கூப்பிட்டேன்ல, நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ சொன்னார். உடனே அவர் வந்து பெரிய ரிலீஃபில், ஓ பையா தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ், நேற்று தான் நீங்கள் திடீர்னு கூப்பிட்டு கேட்டீங்க, நான் ரொம்ப கவலையில் இருந்தேன் சொல்லிட்டு அவர் டீட்டெயில்ஸ் வர்றாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப்புக்கு வந்திருக்கேன். யார் இந்த அவர் கொடைக்கானலுக்கு ட்ரிப்புக்கு வந்திருக்காரு. மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு நேற்று வந்து அந்த லேக்கில் வந்து நடந்தது, ஸ்டார் லேக்கில், கொடை லேக்குன்னு நம்ம சொல்லும்போது லேக்கில் நடந்து போகும்போது திடீர்னு உங்கள் சாய்பாபா அந்த டெம்பிள் நான் பார்த்தேன். ஏன்னு தெரியல, நான் வந்து அங்கே நின்று வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணேன். இது பாருங்க, சுவாமி வந்து இன்டர்வியூ பண்ண, இது ப்ரே பண்ணிருக்காரா, சுவாமி இன்டர்வியூ பண்ணான்னு மட்டும் இல்லை, அது வந்து எங்க கொடைக்கானலே வந்து சொல்லிருக்காரு அவர். அது இது ஜியோ டேகிங்கோட ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா சுவாமி. ஸோ யூனிவர்சல், ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது சுவாமி சொன்னாரா, நீ அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் வந்து டிவோட்டி ஆவான், அவன் வந்து நம்ம என்னது நம்ம ஆப்பிள் ஆர்கனைசேஷன்ல எதுவுமே சொல்லல சுவாமி. ஸோ நம்ம இந்த அகில மாதவிலக்குல பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எத்தனையோ டெவோட்டீஸ் சுவாமியை பற்றி தெரியாதவங்க சுவாமி அவங்கள போய் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குது. குழந்தைங்க சுவாமியை பற்றி கேள்விப்படாதவங்க ட்ரீமில் சுவாமி வந்து நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ட்ரூலி நம்ம வந்து இட் இஸ் அன்இமேஜினபிள். நம்ம பார்த்த மாதிரி சேஷமராஜு காரு இந்த லெட்டர் படிக்கும்போது இது என்ன அதிக பிரசங்கித்தனமாக இருக்கே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அவர் இவ்வளோ சின்ன பையன் அகில மாணவர்களுக்கும் ஆனந்தம் அனுபவிச்சு ஒரு 1940s வந்து டிவோட்டிஸ் சொல்கிறாங்க, ஒரு தடவை சுவாமி சித்ராவதியில் உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அப்போ வந்து பாத்த மந்திரமில் சுவாமி இருந்த டைம். இப்போ இந்த மண்ணில் என்னமோ வரைகிற மாதிரி பார்த்தாங்களாம். இந்த பசங்கள்லாம் சுவாமி சுற்றி விளையாடிட்டு இருக்கும்போது என்ன சுவாமி என்ன வரைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது சுவாமி வந்து கட்டமாக போட்டுட்டு இருந்தாராம். சுவாமி என்ன சுவாமி இது அப்படின்னு கேட்டால், இதுதான் என்னோட பிரசாந்தி நிலையம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பிரசாந்தி நிலையம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இதுதான் பிரசாந்தி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரா, இது வந்து ஈஸ்ட் பிரசாந்தி, இது சவுத் பிரசாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபாரினர்ஸ் வந்து இந்த பிளாக்ல ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அது நிறைய விஷயத்துக்கு அப்புறமா வந்தது. அவங்கெல்லாம் மறைவாய் போய் நின்று சிரிச்சாங்களாம். எனக்கு ரொம்ப தான் இங்கே பக்கத்தில் இருக்க பெங்களூர்லேருந்து வரதுக்கே 24 hours ஆகுது, ஃபாரினர்ஸ் வருவாரு அப்படின்னு சுவாமி சொல்றாரு. இன்சிடென்ட்லி ஈவன் சுப்ரபாதம், சுவாமியோட சுப்ரபாதம் பார்க்கும்போது அதுவும் அதை எழுதின டைம்ல 1950s எவ்வளோ ஃபாரினர்ஸ்க்கு சுவாமியை பத்தி தெரிஞ்சிருக்கும். அண்ட் சுவாமி கேவ் தட் தாட் டு ஹிம், தேசாந்தராகத்தன்னு எழுதி வச்சிருக்காரு. ஆமா. ஸோ இது அகில மாணவர்களுக்கு எண்ட்லெஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்சிடென்ட்லி ஜஸ்ட் நாட் ஃபார் த மேன்கைண்ட், மானிடம் மாத்திரம் இல்லை, எவ்வளோ ஜந்துக்கள். அண்ட் வெதர் இட் இஸ் சாய் கீதா ஆர் நம்ம கோகுலத்துக்கு சுவாமி போகும்போது பார்த்துருக்கோம், அந்த மாடெல்லாம் சுவாமியை பார்த்து ஓடி வருது. பிருந்தாவனில் மான் பார்த்துருக்கோம், டியர் அந்த கல்பத்தருவும் பண்ணுறாரு, பிரேமத்தரு. இந்த செகண்ட் லைன் இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல். சுவாமி சொல்றது, సన్మార్గ మునవీడి చెరియించువారల పట్టి కాపాడుటే వ్రతము నాకు. இந்த நல் வழியை மறந்து போகிறவங்க, வழி தவறி போகிறவங்கள நான் அவங்கள கையை பிடிச்சி நான் வந்து அவங்களுக்கு சரியான பாதையை காட்டுவேன். பட்டி காப்பாடுட்டே விரதமும் நாக்கும். இது எப்போ நான் படித்தாலும் எனக்கு மனசில் வருதுன்னா, புட்டப்பர்த்தியில் நாங்கள் ஆசிரமத்தில் போயிட்டுருக்கும் போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இந்த அக்காமடேஷன் ஆஃபீஸ்க்கு எப்படி போகிறது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி போகிறது, இங்கே இந்த கணேஷ் கேட்டுக்கு எப்படி போகிறது. நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் செகண்ட் ரைட் எடுங்க, தேர்ட் லெஃப்ட் எடுங்க அப்படின்னு. ஆனால் சுவாமி வழி காட்டுறது அது மாதிரி இல்லை. சுவாமிகிட்ட சுவாமி வழி எங்கே அப்படின்னு கேட்டால், நான் உனக்கு கையை பிடிச்சிட்டு டில் யுவர் கோல் ஐம் கோயிங் டு டேக் யூ. இன்னொன்று கவனித்து பார்த்தோன்னா, அந்த இதில் வந்து சேப்பட்டி அப்படின்றது சில இதில் பார்த்துருக்கோம். அந்த பட்டி காப்பாடு சொல்லிட்டேன்னா கையை மாத்திரம் இல்லை, நம்மளே பிடிச்சி அரவணைச்சுன்னு போகிறது அப்படின்றது இட் இஸ் another profound thing. அது நான் இங்கே அது சோர்ஸ் ஞாபகம் இல்லை, நான் கஸ்தூரி சார் வந்து எங்கேயோ எழுதிருந்தா, கஸ்தூரி சாரை யாரான்னு தெரியல, கஸ்தூரி சார் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து சுவாமிகிட்ட கேட்டார் நினைக்கிறேன், ஏன் சுவாமி இது மாதிரி, ஏன்னா ஒரு கிறிஸ்டின் சாங் இருக்குது, ஒரு டிவோஷனல் சாங், அதில் வந்து லீட் கைண்ட்லி லைட்னு வரும். அந்த 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 ஒளி பார்த்து நம்ம வந்து அது 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 வந்து கடவுள் அந்த ஒளியை காட்டினா அதை பார்த்து நம்ம போகலாங்கிறது. நீங்கள் வந்து அந்த
பிரகாஷம் அந்த வெளிச்சம் நீங்கள் காட்டினா போகிறதா நாங்கள் வரமாட்டோமான்னு கேட்டுக்கும்போது சுவாமி சார், ஏய் நீ வந்து பிளைண்ட் சுவாமி, உனக்கு வந்து கண்ணே தெரியாது, அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கியா. அப்போ அந்த அஜ்ஞானம்ங்கிற அந்த மறைஞ்சிருக்கு இல்லையா, அதனால சுவாமி சொல்கிறாரு, அதனால வந்து உன்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன். வேறு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, சுவாமியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம 2 பேரும் சுவாமிகிட்ட வந்தோன்னா நம்ம பார்த்து வந்து ஒருவேளை சிமிலராக இருக்கலாம், ஆனால் ஐடென்டிக்கலாகவே இருக்காது. அது கூகுள் மேப்ஸ் பார்த்தா எனக்கு சுவாமி தான் ஞாபகம் வரும். அது எப்படின்னா, நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேருந்து டெஸ்டினேஷனுக்கு அதான் பட்டி காப்பாட்டுட்டுன்னா பர்சனலைஸ்ட் அட்வைஸ். அதுதான் வந்து ஹி பர்சனலி கைட்ஸ் யூ டு த டெஸ்டினேஷன். வேர் வில் யூ கெட் அ காட் லைக் திஸ்? அண்ட் நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் சாங் பாடுவோம் இல்லையா, when I slip, when I fall, lend me your hand, when I stray far away, bring me back again. அந்த பாட்டில் if you notice, நம்ம அங்க bring me back again, no, lend me your handன்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் பிடிச்சிக்கிற மாதிரி. ஆனால் சுவாமி அதுக்கு முன்னாடியே நான் உன்னை பிடிச்சி கூட்டிட்டு போறேன்ற அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம அது தெரியாமல் இப்படி பாடிட்டு இருக்கோம். ஆமாம், வந்து ஒரு தடவை நம்ம பிரவீனா சார் கிட்ட பேசிட்டு இருந்தோம், வேதம் சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொன்னது எக்ஸாக்டாக ஐ டோன்ட் திங்க் ஐல் பி ஏபிள் டு ரிகால். இருந்தாலும் அவர் சொன்னது ரொம்ப அழகான ஒரு இது. ஏதோ ஒரு கவி சம்மேளனோ இல்லை ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்காகவோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நினச்சாங்கன்னா ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ பிரவீனா சார் இருக்கார், எக்ஸ்பர்ட் இன் சம்ஸ்கிருதம். ஸோ அவர்கிட்ட சொல்லி ஒரு பாட்டை எழுத சொல்லியிருக்காங்க. அவரும் எழுதியிருக்காரு. அது எழுதிட்டு சுவாமி கிட்ட போய் காட்டணும், சுவாமி அப்ரூவ் பண்ணால் தான் அந்த ப்ரோக்ராம்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சுவாமி பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு லைனில் எழுதியிருந்தாரா, அவர் யூஸ் பண்ணியிருந்த வேர்டு வந்து நிபாதா அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. பாதா நிபாதா அப்படின்னு வருது இல்லை. நிபாதானா யார் விழுறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அந்த பாவத்தில் எழுதிட்டேன். சுவாமி அது ஃபுல் பொய்மை படித்து பார்த்துட்டு இந்த வார்த்தை மட்டும் நல்லா இல்லை அப்படின்னாரு. நிபாதா வேணாம், இங்கே நிவாத்தே தூ அப்படின்னு எழுது. நிபாத்தே தூ போல நிவாத்தே தூ அப்படின்னு எழுது. அவருக்கு புரியலையா எதனால இது மாதிரி கரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, சரி சுவாமி சொல்லிட்டாருன்னா நோ ஆர்குமெண்ட். அதுக்கப்புறம் அவர் போய் டிக்ஷனரிலாம் எடுத்து பார்த்தாரு. அப்போ பார்த்தபோது தான் அவருக்கு புரிஞ்சுதான், நிபாதா மீன்ஸ் விழுந்தவங்க, நிவாத்தா மீன்ஸ் விழ போகிறவங்க. யாருக்கு வீக்னஸ் இருக்கோ அவங்க தான் நிவாத்தே தூ அப்படின்ட்டு. ஸோ சுவாமி சொல்கிறாரு, நீ விழுந்ததுக்கப்புறம் நான் வந்து உன்னை கைப்பிடிச்சி தூக்க மாட்டேன், நீ விழறதுக்கு இருக்கும் போதே நான் வந்து உன்னை கைப்பிடிச்சிக்கிறேன். ஐ எம் ரிமைண்டட், ஒரு ஒன் ஆஃப் அவர் ஜூனியர்ஸ் சுவாமியோட கொடைக்கானல் போயிருந்த போது ஒரு ஈவினிங் நம்ம சுவாமி தர்ஷன் முடிச்சுட்டு அங்கே சுவாமி ஸ்பீச் இருந்தது, சுவாமி டிஸ்கோர்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சுவாமி மேக்ஸ் பாய்ஸ் ஸ்பீக் இல்லையா, அதில் ஒரு பையனை பேச சொல்லியிருக்காரு. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், சுவாமி எதை கேட்டாலும் நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரே கைத்தட்டல். எவ்ரிபடி உள்ள சாய்ஸ்ருதிக்குள்ளே போகிற வரைக்கும் எல்லாரும் கூப்பிட்டு எல்டர்ஸ்லாம் வேற சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சுவாமியோட சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. என்னமோ அந்த மொமெண்ட்டில் நீ என்ன பேசின அப்படின்னு ஒன்று, சுவாமி நீங்கள் எது சொன்னாலும் பண்ணணும் அண்ட் ஐ வில் டூ இட் அப்படின்னு ஒன்று. அப்படியா, மொட்டை மாடிக்கு போய் அங்கேருந்து குதி அப்படின்னாரு. இவன் கடகடன்னு ஓடி போயிட்டான் மாடிக்கு. ஹி வாஸ் அபவுட் டு ஜம்ப். அப்போ பின்னாடி ஒரு கை வந்து பிடிக்கிறது, பார்த்தா டீச்சர் ஒருத்தர் நிற்கிறார். சுவாமி இஸ் காலிங் யூ இமீடியட்லி கம் டவுன். கீழே ஓடி வந்தா சுவாமி கேட்குறாராம், ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா, நான் சொன்னேன்னா நீ குதிச்சிருவியா, அங்கேருந்து குதிச்சான்னா உனக்கு ஒரு எலும்பு கூட மிஞ்சாது தெரியுமா அப்படின்லாம் சொன்ன உடனே சுவாமி, நான் அங்கேருந்து குதிச்சேன்னா நீங்க தான் என்ன சொல்றீங்க, அதனால நான் குதிக்கிறேன், ஆனா குதிச்சா நீங்க தாங்கிறதுக்கு யூ வில் பி தேர் ஃபார் மீ. நான் கீழே விழுந்து அடிபடாது, நீங்க அதுக்கு முன்னாடியே என்னை காப்பாத்திடுவீங்க. அந்த கதையில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பிட் இருக்கு. அடுத்த நாள் வந்து சுவாமி மறுபடியும் கேட்டாராம், நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவியா அப்படின்னு. லஞ்ச் செஷன், ஓகே, அவன் சர்வ் பண்ணிட்டு இருந்தானா, ஒரு ஃபுல் பக்கெட் ஃபுல்லாக பிரிஞ்சால் கறியா, அந்த ஃபுல் பக்கெட் நீ சாப்பிடு அப்படின்னா. அப்போ அந்த பையன் நினச்சா நம்ம மாடியிலேருந்து குதிக்கிறது கூட ஈஸியாக. ஸோ சுவாமி இஸ் பிளேஃபுல்னஸ், பட் எவ்வளோ ஒரு அழகான ஒரு அஷூரன்ஸ் சுவாமி சொல்கிறது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இட் ஆல்சோ மீன்ஸ் ஒருத்தரோட பாதை வந்து வேறையாக இருக்கும். நான் வந்து ஒரு டிவோட்டியை மீட் பண்ணேன், ரொம்ப அவர் சொன்ன விஷயமே ரொம்ப பியூட்டிஃபுல். அவங்களாம் அந்த காலத்தில் பாம்பே பூனேலேருந்து வார்க்கரி ட்ரெடிஷனில் நடந்து வருவாங்க இல்லையா, அது மாதிரி வர குரூப்.
அவர்கிட்ட கொஞ்சம் பேசினும்போது லைக் சுவாமி வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம பார்த்துருக்கோம் சுவாமியை, அவரை பற்றி தெரியும், இருந்தாலும் சுவாமியை பற்றி இது மாதிரி ஒரு டிவோட்டீஸ் கிட்டேருந்து கேட்கும்போது இட் ரியலி டிலைட்ஸ் யுவர் ஹார்ட். அவர் என்னென்னா அவர் சொன்னார், நாங்கள்லாம் வருவோம் குரூப்பாக, நாங்கள்லாம் வெரி வெரி ஆர்டினரி. அவரோட வேலை என்னென்னா பாத்ரூமில் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற வேலை, அந்த கான்ட்ராக்ட் வேலை பண்ணுறவர். அவர் சொல்கிறாரு, நான் 6 months அந்த வேலையை பண்ணுவேன், எவ்வளோ காசு சம்பாதிக்கணும் அவ்வளோ நாள் நான் வந்து புட்டபர்த்தியில் இருப்பேன். ஸோ அவர் வந்து சொல்கிறார், நாங்கள்லாம் வருவோம் புட்டபர்த்தியிலேருந்து, அந்த இன்டர்வியூ ரூமில் சுவாமி பிலாங்ஸ் டு அஸ். நாங்கள் என்ன பண்ணாலும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் கையை பிடிப்போம், முத்தம் கொடுப்போம், அவர் பின்னாடி வந்து அவரை ஹக் பண்ணுவோம், எதுவுமே. ஸோ சொல்கிறாரு, நாங்கள்லாம் யார், எங்கள் கூட வந்தவங்கள ப்ளம்பரு, எலக்ட்ரிஷியன், அது மாதிரி. சுவாமிக்கு அந்த வித்தியாசமே இல்லை. ஸோ அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஒரு தடவை சுவாமி இன்டர்வியூவில் சொன்னாராம், நீங்களாம் இது மாதிரி நடந்து வரீங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து என்ன சாதனை பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. இந்த குரூப்புக்கு மட்டும் சொன்னாரா, நீங்கள் வந்து நாம ஜபம் பண்ணணும். நாம ஜபம் பண்ணணும் அப்படின்னு அதோடு நிறுத்தாமல் சுவாமி சொன்னாரா, நீங்கள் புட்டபர்த்தி வரும்போது நாம ஜபம் மட்டுமே பண்ணணும், சேவா எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு கேன்டீனில் போய் தண்ணி கொடுக்குறேன், இங்கே போய் பாத்ரூம் க்ளீன் பண்ண, அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்பப்பெல்லாம் புட்டபர்த்தி வரீங்களோ மந்திரில் உட்காருங்க, ஜப்பம் பண்ணுங்க, நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், மெயின்டைன் சைலன்ஸ், வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சாமி. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்களா. சாமி வந்து அவங்களோட ஜப்பமாலெல்லாம் ப்ளெஸ் பண்ணியிருக்காராம். ஸோ ஆல் யங்ஸ்டர்ஸ் ஸோ தர்ஷனில் உட்காருவாங்களாம், ஜப்பமாலையில் ஜப்பம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஸோ அந்த ஒரு ட்ரிப்பில் வந்திருந்த போது சுவாமி ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுக்குறாராம். ஸோ சுவாமி சொல்கிறாராம், இந்த தியானம் ஜப்பம் இதெல்லாம் பண்ணி என்ன நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஜப்பம் చేస్తున్నాడు జాన్ வரும் டிஸ்கோர்ஸ்ல. ஸோ சுவாமி சொன்னார், உட்காந்துட்டு சில பேர் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ், நல்ல எனர்ஜி இருக்கு அவங்களுக்கு, அவங்க உட்காந்துட்டு ஜப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அந்த கேன்டீனில் போய் கொஞ்சம் தண்ணி உங்களால் சர்வ் பண்ண முடியாதா அப்படி. ஸோ இது சுவாமி டிஸ்கோர்ஸில் சொல்லும் போது இவங்களை சுற்றி இருக்கவங்களாம் இவங்கள பார்க்குறாங்களா. ஏன்னா எல்லோரும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, இவங்கள யங்ஸ்டர்ஸ் தீஸ் ஃபெல்லோஸ் ஆர் சிட்டிங் ஹியர் அண்ட் ஜப்பம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லோரும் உங்களை பார்த்து முறைக்கிறாங்களாம். ஸோ எவ்வளோனா அடுத்த நாள் அவங்க ஜப்பமாலையை வெளியில் எடுக்கிறதுக்கு பயமா சுற்றி இருக்கவங்களாம் முறைப்பாங்க அப்படின்னு. ஸோ சுவாமி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா எவ்ரி ட்ரிப் ஒரு இன்டர்வியூ கேரண்டி. ஸோ சுவாமி இன்டர்வியூ கூப்பிடும்போது கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ சுவாமி கூப்பிட்டாங்க ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம். ஸோ சுவாமி கிட்ட சொன்னாங்க, சுவாமி இது மாதிரி நீங்கள் டிஸ்கோர்ஸில் சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது. இப்போ சுவாமி சொன்னாங்க, டிஸ்கோர்ஸில் சொன்னது உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணணும், யூ ஸ்டிக் டு தட். ஸோ சுவாமியோட ஃபிலாசபியில் சேவா ஹஸ் பீன் கிவன் த ஹையஸ்ட் பிளேஸ். சுவாமி நம்ம எல்லாரையும் சேவை பண்ண சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தாலும் இஃப் இட் ஸோ ஹேப்பன்ஸ் ஒருத்தருக்கு அந்த சேவை பண்ணுறது அந்த சாதனா இஸ் நாட் நெசசரி ஆர் சூட்டபிள் ஃபார் யூனா, சுவாமி டசன்ட் மைண்ட் சேஞ்சிங் தட். ஸோ ஒருத்தருக்கு கஸ்டமைஸ்ட் கைடன்ஸ். ஆமாம், இன்ஃபேக்ட் யார் ஒரு வேறு டிவோட்டி சொல்லி கேட்டேன், அவர் வந்து சுவாமி இன்டர்வியூவில் வந்து ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த விஷயங்கள் நான் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணிச்சான். அப்போது என்னாச்சுன்னா, அவர் வந்து கேட்டார், இந்த மாதிரி சுவாமி நான் வந்து நீங்கள் சொன்ன விஷயம்லாம் நான் போய் வெளிலவே சொல்லலாமா. இப்போ சுவாமி அதுக்காது பங்காரம், அது இல்லை பங்காரம், அது வந்து உனக்கு நான் சொன்னது இல்லை சுவாமி, நீங்கள் ஒரு சில ஜென்ரலாக விஷயங்கள் சொன்னீங்களே சுவாமி, அதெல்லாம் வந்து நான் சொல்லலாமா. இப்போ நான் சுவாமி என்ன சொன்னாரா தெரியுமா, இல்லைம்மா அது வந்து அல்ல பங்காரு, நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது நீ எப்படி புரிஞ்சுப்பியோ அது மாதிரி அவங்க புரிஞ்சுக்கணுமே. அப்படின்னா குரு நோஸ் எக்ஸாக்ட்லி ஹவு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சுவாமிக்கு தெரியும் அது. நம்ம ஒரே விஷயம் வந்து 2 பேர்ட்ட சொன்னா சுவாமி சொல்றது தாங்கிற கதை சொல்லுவார். தாங்கிறது தானவர்களுக்கும் அந்த தாங்கிற அந்த கதை பாலிகாஸ்ட் கூட அது சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி வந்து எப்படி வந்து படணுங்கிறது ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி. அந்த பர்சனலைஸ்டாக வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அதான் வந்து பட்டி காப்பாடு விட்டேக்கா, அது கூட இது இருக்கலாம்னு நினைக்கிறேன், விளக்கம் இருக்கலாம். விரதமும் நாக்கும் விரதம் நம்ம சுவாமி விரதம் எடுத்திருக்காரு. நிறைய சுவாமி வந்து ஐ திங்க் ஒரு குரு பூர்ணிமா டிஸ்கோஸில் சுவாமி சொல்லியிருக்காரு, ஒரு அவதாரமும் வரும்போது பிரதிஜ்ஞா பண்ணிட்டு வருவார். கிருஷ்ணர் பார்த்துருக்கோம், ராமர் சுவாமி சொன்னார் ஓகே பானம் ஓகே மாதிரி ராமரோட பிரதிஜ்ஞா அது, கிருஷ்ணரோட பிரதிஜ்ஞா அது அப்படின்னு.
அப்படி சொல்லிட்டு சுவாமி சொன்னார், இந்த அவதாரத்துக்கும் 3 பிரதிஜ்ஞா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொன்னாரா, ஃபர்ஸ்ட் திங், நான் எது ஸ்டார்ட் பண்ணாலும் ஐ வில் சக்சீட். வாட் எவர் ஐ டேக் அப் இட் இஸ் செல்ஃப்லெஸ். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்னஸ் பார்க்காம நான் நிறுத்த மாட்டேன். என்ன அப்டக்கிள் வந்தாலும் வாட் சங்கல்பா ஐ டேக் ஐ வில் ஃபுல்ஃபில் இட் அப்படின்னா. செகண்ட் திங் சுவாமி சொன்னாரா, இந்த கை வந்து இட் வில் ஸ்ட்ரெச் ஒன்லி டு கிவ், நெவர் டு ரிசீவ். இப்படி தான் இருக்கும் அந்த கை, இப்படி தான் இருக்கும், இப்படி திரும்பவே தருமாது. நான் எப்போ இந்த கையை நீட்டினாலும் அது கொடுக்கறதுக்காக தான் இருக்கும். 3வது சுவாமி சொன்னாரா, எப்போ நீ என்கிட்ட வந்து சுவாமி நான் உங்களோட டிவோட்டி அப்படின்னு சொல்கிறியோ, என்ன ஆனாலும் நான் ஒன்றும் விட மாட்டேன். நீயே கோபம் வந்து எனக்கு வேண்டாம்னு சொன்னா கூட நான் விட மாட்டேன். அதுதான் ஜெய்பட்டிக்கு அவர் தான் பிடிச்சிப்பாரு, நம்ம பிடிச்சிக்கல. அந்த 2 டைப் ஆஃப் டிவோஷனில் நம்ம சொல்லும்போது, ஒன்று குரங்கு அம்மாவை பிடிச்சின்னு போகிற மாதிரி, இன்னொன்று வந்து பூனையோ புலியோ அந்த அந்த கேட் ஃபேமிலி எல்லாமே பார்த்தா அம்மா குழந்தைய கடிச்சு வாயால் கடிச்சு எடுத்துன்னு போவோம். ஆமாம். ஸோ ஐ திங்க் நம்ம குரங்கா இருக்க வேண்டாம், ஆல்ரெடி மங்கி மைண்ட், விட்டாலும் விட்டுடுவோம். எங்கேயா பழமாக எங்கேயா கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா சுவாமி ஜஸ்ட் டேக் அஸ் அலாங். ஆமாம். ஆனால் குரங்கா இருந்த ஆஞ்சநேயர் வந்து மார்ஜாரஞ்சம் அப்படி தான் இருக்காரு. பியூட்டிஃபுல். ஸோ அதுதான் 2வது இந்த பத்தியத்தில், சன்மார்க்க முனவீடி செரியுஞ்சு வாரலா பட்டி காப்பாடுட்டி விரதமு நாக்கு. ஐ ஹாவ் அ வவ் டு லீட் ஆல் ஹூ ஸ்ட்ரே அவே ஃப்ரம் தி ஸ்ட்ரெயிட் பாத் அகெயின் இன் டு குட்னஸ் அண்ட் சேவ் தெம். 3வது சுவாமி சொல்கிறாரு, బీద సాధలకైన పెనుబాధ తొలగించి లేమిని బాపుటే ప్రేమ నాకు. To remove the acute suffering of the poor and needy and to alleviate poverty is my love. Is what I love doing. அவங்க துன்பங்கள்லாம் தீர்க்கிறது, அவங்க ஏழ்மையை போக்குறது. ஏழ்மைனா பவர்ட்டி, ஏழைகள்னு சொல்லுவோமே, ஏழைகள்னு சொல்லுவோம், தீனா அப்படின்னு நம்ம இதில் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். ஐ திங்க் அங்கே ஏழைகள்னு சுவாமி சொல்கிறது, இட் இஸ் நாட் பணத்தினால செல்வத்தினால இருக்கிற ஏழைகள் இல்லை, இருக்கலாம் எந்த விதமான அன்பு இல்லாமல் இருக்கிறது. ஆமாம், அது சுவாமி சொல்லுவார், இது ஒன் ஹூ ஹஸ் மேக்ஸிமம் டிசையர்ஸ் இஸ் த புவரஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட். புவரஸ்ட் மாதிரி சொல்லுவார் சாமி. ஆமாம். ஸோ சுவாமி வந்து ஒரு டிவோட்டி கிட்ட, ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட கேட்டார். அவர் சுவாமி கிட்ட கேட்குறாரு, நம்ம படிச்சிருப்போம் கரஞ்சியா அப்படின்னு, கரஞ்சியோட எடிட்டர். அவர் கேட்குறாரு, சுவாமி நிறைய ரிச் டிவோட்டிஸ்லாம் சுவாமி கிட்ட வராங்களே, அதை பற்றி கேட்குறாரு. ஸோ சுவாமி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆன்சர். அஃப்கோர்ஸ் ரொம்ப டீட்டெயில், அது ஃபுல்லாக சொல்கிறதுக்கு இந்த டைம் இல்லை. ஆனால் சுவாமி சொல்கிறாரு, ஏழையாக இருக்கவங்களும் பணக்காரங்களாக இருக்கவங்களும் ஒரே இடத்துல கூட்டிகிட்டு வந்தால் the poor will benefit out of the excess of the rich. The rich will benefit out of the wisdom of the poor. நம்ம சொல்கிற மாதிரி பீத சாதலைக்கான வாட் இஸ் பாவர்ட்டி. ஆமாம். ஏழ்மை அப்படின்றது என்னது அப்படின்றா, ஏழ்மை வந்து பணக்காரனுக்கும் இருக்குது, பணம் இல்லாதவனுக்கும் இருக்குது. கரெக்ட் கரெக்ட். ஸோ சுவாமி சொன்னார், த்ரூ மை ஆர்கனைசேஷன், த்ரூ மை இன் மை ஃபோல்ட். அதனால தான் இங்கே வந்து தர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஆமாம், எல்லாருமே சேர்ந்து தான் உட்காந்துருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கூட கரெக்ட், யார் பணக்கார ஃபேமிலியில் வந்திருக்காங்க வி ஓன் நோ தெரியாது இல்லையா. அதான் சாஸ்திரத்துக்கே தெரியும். பிளஸ் பண்ணும்போது, பெரியவங்கெல்லாம் பிளஸ் பண்ணும்போது, ஒரு வேதிக் சிஸ்டத்தில் பிளஸ் பண்ணும்போது அன்னவான் அன்னாத்தோ பவதுன்னு பிளஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அன்னவான்ங்கிறது யாருக்கு வந்து அன்னவான்ங்கிறது கொடுக்கக்கூடியவங்க, அன்னம் கொடுக்கக்கூடியவங்கன்னா அவங்க வந்து செல்வாக்கு படைத்தவர்கள்னு அர்த்தம். அண்ணாத்தகானா இந்த இதெல்லாம் வந்து அனுபவிக்கக்கூடியவங்க. அது சாஸ்திரத்துக்கே தெரியும், 2 சேர்ந்து வராதுன்னு. அவங்க நிறைய பணம் இருக்கும், ஆனால் டயபெட்டிஸ் இருக்கிறது சாப்பிட முடியாது. அப்போ அன்னவான் அண்ணாதனா இருப்பாங்க எல்லாம் ரெசிப், ஆனால் எதுவுமே அவங்களோட இருக்காது. என்னோட எதுவுமே இல்லையே, என்னோட உழைப்பில் எதுவும் வரலையே, நான் வந்து யாரோட இது சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிற ஒரு ஃபீல். ஸோ 2 வந்து சேர்த்து சுவாமி சொல்லுவார் இல்லை, கையில் நிறைய காசு இருக்கும் அப்படின்னு சில பேர் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அவன் கேஷியராக போகலாம், கையில் காசு இருக்கு ஆனால் அவன் காசு இல்லை, கையில் நிறைய போடுவோம். மீன் நம்ம எல்லாம் பஜன் பண்ணும்போது கடைசியில் பண்ணுற ப்ரேயர், சமஸ்த லோகா சுகினோ பவந்து, எல்லாருக்கும் சுகம் கிடைக்கணும். அந்த சுகம் வந்து எந்த விதத்தில் கிடைக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஆமாம், அதை நம்ம அன்னசையாக ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது ப்ரேயரில். ஏன்னா ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் பிரதர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அவர் வந்து பயங்கரமாக ப்ரே பண்ணிருந்தாரு, சுவாமி எனக்கு வந்து
உங்கள் கார் ஓட்டுறேன் சுவாமி, உங்கள் கார் ஓட்டுறேன் சுவாமி, கார் ஓட்டுறேன். நான் சுவாமி கார் ஓட்டினா அவ்வளோ டிஸ்டன்ஸ் சுவாமி போகும்போது சுவாமியோட அந்த சாநித்தியம் இருக்குல்ல, சுவாமியோட சந்நிதி கிடைக்குதுல்ல. ஒரு சுவாமி உங்கள் கார் ஓட்டுறேன் சுவாமி, கார் ஓட்டுறேன். நிறைய வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு சுவாமி வந்து அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு, அந்த சுவாமி வந்து லேட்டாக சுவாமி கார்லாம் வந்து பிரசாதம் டு லாட்ஸ் ஆஃப் டிவோட்டீஸ், இந்த ஃபேமிலியை கூப்பிட்டு கார் கொடுத்துருக்காரு. இவர் வந்து அந்த கார் ஓட்டி போகும்போது திடீர்னு போகும்போது ஐயோ நான் இதான் ப்ரே பண்ணேன், நான் அவசியமாக இது வந்து கூட சுவாமி இருக்கிறேன்னு ப்ரே பண்ணல, அது சுவாமி காரனை அவர் ரெசீவ் பண்ணார். அதான் நம்ம வந்து அது சந்நிதி கேட்டால் எல்லாம் ஆஸ்கி ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் எவ்ரிதிங் வில் பி ஆடட் அண்ட் யூ பைபிளில் சொல்ல மாதிரி, இங்கே வந்து சுவாமின்னு கேட்டால் அது எல்லாமே கூட வரும். இந்த கான்டெக்ட்ல எனக்கு இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என்னோட கிளாஸ்மேட்ஸ் 2 பேர் அவங்க 11th 12th படிக்கும்போது சுவாமி யூஸ் டு கிவ் தம் லாட் ஆஃப் சான்சஸ். அதாவது சுவாமி பின்னாடி போகும்போது எஸ்பெஷலி இந்த சேவாதல்ஸ்க்கு பாத நமஸ்காரம் கொடுக்குற அந்த தருணத்தில் ஒருத்தர் வந்து கர்ச்சீஃப் எடுத்துன்னு போவாங்க, அப்புறம் லெட்டர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு போவாங்க. ஒரு பர்டிகுலர் டே என்ன ஆச்சுன்னா, ஐ திங்க் ஒரிசா சேவாதல் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒடிசா சேவாதல்ஸ் வந்திருந்தாலே யூ வுட் பி ஸோ ஹாப்பி. அண்ட் அன்னைக்கு ஃபிசிக்கலி ப்ராப்ளி யாரோட ஏதோ ஒரு பக்தரோட எயில்மெண்ட்டை சுவாமி உடம்பு சரியில்லாததை நோயை சுவாமி ஏற்றுன்ற மாதிரி சுவாமிக்கு பயங்கர ஃபீவர் இருந்திருக்கு. அண்ட் காலில் ரேஷஸ் மாதிரி இருந்திருக்கு. நம்ம ரெகுலராக சுவாமி கூட இருக்கிறவங்க பார்க்கும்பொழுது அது தெரியும் டிஃப்ரென்ஸ். ஆனால் இந்த டிவோட்டீஸ் வந்து பார்க்கும்போது, நேற்று சுவாமி பாதத்தை பார்க்கும்போது லாஸ்ட் டைம் பார்க்கும்போது க்ரீன் கலரில் இருந்தது, இந்த தடவை ரெட் கலரில் இருக்குது, அந்த மாதிரி தான் தோணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலரில் இருக்குன்னு. அண்ட் சுவாமி செட் இங்கே அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், லேடிஸ்க்கு புடவை, ஜென்ஸுக்கு ஷர்ட் பேண்ட் அந்த பிட்டு வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துன்னு போங்க, ஐ வில் கம். இந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் ப்ளஸ் பண்ணி கொடுங்க சுவாமி, யூஆர் நாட் கீப்பிங் வெல், நாங்கள் போய் யாராவது எல்டர்ஸ் வச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு. நோ 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 கோ அப்படின்னாராம். அண்ட் கொடுத்துட்டு வரும்போது இந்த முன்னாடி ஒரு பையன் போவான் இல்லையா, கையில் வந்து கர்ச்சீஃப் வச்சுட்டு லெட்டர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு, அதாவது ஹீ வுட் பி வாக்கிங் பின்பக்கமாக நடந்து போவான். சுவாமியை பார்த்துட்டே, சுவாமியை வந்து ஒவ்வொரு சேவாதலும் சுவாமி பாதத்தை தொடும்போது சுவாமி ஃபேஸ் அந்த அப்படின்றது இந்த லைட் ஜர்க், ஏன்னா அந்த வலி அந்த புண்ணு மாதிரி இருக்குது அந்த கிட்டத்தட்ட முடியல. சுவாமி இது முடிஞ்சது ஆஃப்டர் த பாத நமஸ்காரம் 2 பக்கமும் லேடிஸ் சைட் ஜென்ஸ் சைட் முடிச்சுட்டு உள்ளே போய் ஃபேனை போட்டுட்டு சேரில் அப்பா அப்படின்னு ரிலாக்ஸ்டாக உட்காந்துறோம். இந்த பசங்க 2 பேரும் அழறாங்க. சுவாமி என்ன சுவாமி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ப்ளஸ் பண்ணி கொடுத்துறீங்கன்னு சொன்னாலே தே வில் டேக் இட் ஹாப்பிலி, உங்களோட பிரசாதம்னு அப்படின்னு. ஒன்று சுவாமி சொன்னாராம்,